تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த அன்பாளனும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். வாழ்வாங்கு வாழ வான்முறை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டி வல்லல் மகனார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்கே வாழ இருக்கிற குறிப்பாக இங்கே கூடிய தினம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மற்றும் என்றும் நிறைவாக அல்லாஹ்வின் பேரருளால் மஸ்ஜித் யாக்கூபுடைய விரிவாக்க பணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய தந்தைகள் முதலி அவர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய செயலாளர் ராஜியார் அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களே, உலமாக்களே, சமூகத்திற்கக்கூடிய ஈரோட்டுடைய பிரமுகர்களே, இவர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பந்திக்கு மட்டும் சொல்லுவாங்க, அதே பயானே முந்திரணும். இறுதியாக வந்திருக்கிறேன். கல்வி அனுபவத்தின் அடிப்படையில் அழைக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். நான் பொதுவே தருத்தீப் வாஜிபும் வாங்க, மூத்தவர்கள் வரணும். அந்த அடிப்படையில இறுதியாக சின்னவர் வந்திருக்கிறேன். வெறும் புள்ளிகள் எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள். வெறும் புள்ளியாக கூட இல்லாத ஒருவன் இறுதியாக இருக்கிறேன். சுருக்கமாக இருக்கிறார். KS நகர் இந்த பகுதிக்கு வருவதற்கு ஒரு காலத்துல பயப்படுவாங்க, உள்ள வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இன்னைக்கு எல்லோரும் இங்கே வந்து குடியேறு நினைக்கிறார். அதுக்கு இந்த மஸ்ஜித் தான் காரணம். அல்லாஹ் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டது மஸ்ஜித் மூலமாக இந்த பகுதி முழுக்க அல்லாஹ் ஹிதாயத்தால் நிரப்புவானாக. இந்த மஹல்லா முழுக்க ஈமான்தாரிகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. செய்யக்கூடிய பெரியார்கள் அல்லாஹ் மரியாதைகளே, ஒரே ஒரு தகவலை மட்டும் சுருக்கமாக நான் நிறைவுபடுத்துவேன். நபிகள் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. போகிற வழியில் அவர்கள் செய்த முதல் பணி மஸ்ஜிதை ஆரம்பித்திருந்தார். மஸ்ஜிதே குபா. மதீனாவிற்கு போறதுக்கு முன்னாலே மதீனாவுடைய எல்லையிலேயே மஸ்ஜிதே குபாவை ஆரம்பித்தார்கள், அடிக்கல் நாட்டினார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதே ஜும்மா, ஹஜ் தெரியும். அதுக்கு பிறகு மஸ்ஜித் நபவி. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு ஆரம்பப்படி 3 மஸ்ஜிதுகளை துவங்கினார்கள். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்த எல்லாவற்றையும் நாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எல்லோரும் மஸ்ஜித் கட்டணும்னு ஆசைப்படுறதே இல்லை. சார் நீங்க செய்யலாமா? நான் வீடு கட்டுவதற்கு முன்னால் மஸ்ஜித் கட்டணும். எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக, நான் வசிப்பதற்காக ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு வீடு கட்ட வேண்டிய செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்கே மஸ்ஜிதுடைய வரலாறுகளை குறித்து மிக சிறப்பாக சொன்னார்கள். குறிப்பாக மஸ்ஜிதுடைய முத்தவல்லி அவர்கள் பொறுப்பெடுத்து செயல்பட்டார் என்று சொன்னார். அவருடைய பசங்க இன்னும் திருமணம் கூட ஆகாத இருக்கக்கூடிய அவருடைய மகன்கள் இங்கே மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து நான் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுடைய இன்ஜினியர் எங்கள் மகல்லாவை சார்ந்தவர் இதாயத்துல்லாம். அதனால் பழக்காலத்திற்கு ஒரு பெருமை இருக்கிறது தெரியலாம். இங்கே நிர்வாகத்தை பற்றி இமாமை பற்றி சிறப்பாக சொன்னார்கள். உண்மை அது மிகப்பெரிய உண்மை. அது எந்த மகல்லாவில் இமாமும் நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்களோ அந்த மகல்லா உயர்ந்த மகல்லாவாக மாறிப்போகிறது. ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்களை போல், ஒரு வாகனத்திற்கு 2 சக்கரங்களை போல், ரெண்டும் சரியாக இருந்தால் மிகச் சரியாக இருக்கும். அந்த வகையில மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களுக்கு சுத்தி போட விட நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே மிகப்பெரிய மஸ்ஜித் உருவாகி இருக்கிறது. நிஸ்வான் மதரசாவுடைய இடம் வாங்கப்பட்டு அதற்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டதாக சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு வாசி இமாம் இதுவரை 22 வருஷம் வாடகை வீட்டிலேயே இருக்கிறார். அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறார். இன்ஷா அல்லாஹ். இந்த மஹல்லா ஒரு முன்மாதிரியான மஹல்லாவாக, இந்தியாவிற்கே முன்மாதிரியான மஹல்லாவாக அல்லாஹ் இந்த மஹல்லாவை உருவாக்குவான். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.